தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கோடை வெயிலால் மக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் திருவண்ணாமலையில் குளிர்பான கடைகளை மக்கள் அதிகம் நாடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கோடை வெப்பத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள நுங்கு, தர்பூசணி, கூழ், பழச்சாறு மற்றும் குளிர்பான கடைகளை நாடி வருகின்றனர். மக்கள் அதிக அளவில் குளிர்பான கடைகளுக்கு வருவதால் வியாபாரம் சூடுபிடித்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. வெயில் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கு. மக்கள் கொடை பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்கு. மக்கள் கூல்ட்ரிங்க்ஸை நோக்கி போகிற தருணத்தில் இருக்குது. அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு நாங்கள் கூழெல்லாம் குடிக்கிறோம். ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வராங்க. கூழ், தர்பூசணி, கரும்பு ஜூஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு வராங்க. இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது. வீட்டில் இன்னும் மக்கள் சேர்ந்தா வெயில் அடிக்கிற வெயிலில் இன்னும் வெயிலோட நம்ம இன்னும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிடலாம். வீட்டில் வர விஷயத்துக்கு தாகம் தீக்கிறதும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கூலிங்காக இருக்கிறதுக்கு ஒன்று நம்ம கூட உள்ள தர்பூசணி ஜூஸில் எல்லாமே இருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயில் இதோட அதிகமாக இருக்குமே தவிர கம்மியாக இருக்க போகிறதுல அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அக்னி நட்சத்திரம் தொடங்க இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் சென்னையில் வழக்கத்துக்கு மாறாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்றன. இதனால் சாலைகளில் கானல் நீர் ஏற்படுகிறது. கடும் வெப்பத்தால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். கடும் வெயிலால் குளிர்பான கடைகளை நாடும்போது தரமற்ற குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, வண்டியில் போகும்போது அந்த ரொம்ப வேர்வெல்லாம் அதிகமாக வரதால தலைவலி அந்த மாதிரி அதெல்லாம் வருது. அதனால் இந்தமாரி கூலிங் ஐட்டம், அதாவது இந்தமாரி தர்பூசணி அந்தமாரி ஐட்டம் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்பூசணி நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் அதிகப்படியான வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் இல்லாமல் அந்த லேயர் உங்களுக்கே தெரியும். நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயில் தாக்கத்திலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். இது கோடை காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாவே அதுக்கு உண்டான பிரச்சனைகளும் கூடவே வந்துடும். கோடை காலத்தில் ஒரு பக்கம் பயங்கர ஹீட்னால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை நிறைய அதிகமாகி ஸ்வெட்டிங், இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் ரொம்ப அதிகமாக போகிறதுனால உடம்புல இந்த ஹீட் கிராம்ஸு, ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக் இதெல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப காமனாக ஒரு பக்கம் ரொம்ப காமனாக இருக்கும். அது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கூட சேர்ந்து நம்ம தண்ணீர்லாம் நிறைய குடிக்க வேண்டியது வரும். ஸோ அந்த சுகாதாரமற்ற தண்ணீர் பருகிறதுனால, இல்லை போகிற வழியில் அந்த ரோட் சைடில் வரக்கூடிய ஷாப்பில் நம்ம பாட்டில்டு வாட்டரோ இல்லை பாட்டில்டு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுனால தண்ணி மூலயமா வரக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் தண்ணி குடித்தாலும் வம்பு, ஒரு பக்கம் தண்ணி குடிக்கலனாலும் வம்பு. தரமற்ற குளிர்பானங்களை வாங்கி அருந்த வேண்டாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இயற்கையாக உள்ள தர்பூசணி, கிர்னி, கரும்புச்சாறு போன்றவைகளை அருந்தினால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.